ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருணா. இப்போ மாமா வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாம்பழத்தை கட் பண்ணி பார்ப்போமா? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. மாம்பழம் வெளில பார்க்க பல பழம் நல்லா மஞ்சள் மஞ்சள் இருக்கு. ஆனா உள்ள பாருங்க காயாவே இருக்கு. பாருங்க, இது வந்து கல்லு வச்சு பழுக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்படிதானே? இந்த மாங்காய் பாருங்க எப்படி இருக்கு, இதுலயே தெரிஞ்சிடும். அதாவது இந்த மாங்காய் பழுத்திருக்கா பழுக்கலையான்னு உள்ள வந்து அந்த காயா இருக்கு. இந்த இடம்ல வெள்ளையா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாமே வந்து காய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் வந்து இது பேர் என்னங்க சொல்லுவீங்க? வங்கனவள்ளி மாங்காய். வங்கனவள்ளி மாங்காய். இதோட டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். இதை வந்து அரைக்காய், அதாவது மரத்தில் காயாக இருக்கும்போது பிடிச்சி சாப்பிட்டாலே டேஸ்ட் அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். ஆனால் வெளியில பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதோட கலர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பழம் வந்து நேச்சுரலா பழுத்து வச்சுச்சுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்படின்னா மக்களை ஏமாத்தி விற்கிறாங்க, சம்பாதிக்கணும், அதிக லாபம் ஈட்டணும் அப்படின்றதுக்காக. எப்படியும் ஒரு மாங்காய் வந்து மொத்தமாக காமிங்க, தூக்காதீங்க. இது மூணு சேர்ந்து ஒரு மாங்காய் குறைஞ்சது ஒரு 1/4 கிலோவுக்கு மேலனாலும் வரும். கிலோ 100 ரூபா வித்துட்டுருக்காங்க இந்த மாம்பழத்தை. இந்த மாம்பழம் கிலோ 100 ரூபாயா? கிலோ 100 ரூபா இந்த மாம்பழம். இந்த மாங்காய் 100 ரூபாவா? சீசன் அப்பயும் மாங்காய் 100 ரூபா தான். இந்த மாங்காய் 100 ரூபாய் விக்கிற மாங்காய் நம்ம எவ்வளவு ஏமாந்துருக்கோன்னு பாருங்க. வெளில வந்து நல்லா பார்க்க மஞ்சள் மஞ்சள் அழகா சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அரை காயா இருக்குது. இது வரைக்கும் தான் பழுத்துருக்கு, இங்கிட்டலாம் பழுக்கல். அப்ப அது நேச்சுரலா பழுக்க வச்சா பரவாயில்ல, அது மருந்து போட்டு கெமிக்கல் போட்டு பழுக்க வச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டு அதில் இதுல என்ன டேஸ்ட் இருக்கு போகுது. நாங்க 500 ரூபாய்க்கு வேலைக்கு போய் 100 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கி ஏமாறுறதே மிச்சம். எந்த பொருள் வாங்கினாலும் ஏமாறுறதே மிச்சம். ஏங்க, ஆமா, இது ஒரு சும்மா ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. பாருங்க, ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இப்பெல்லாம் வந்து ஏமாத்துறது வந்து அந்த 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 அதோடைய பொட்டே பாருங்க, வெள்ளை கலர்ல தெரியுது. அதோட இது நேச்சுரலா பழுத்தாலே டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. சாப்பிட்ற ஆசையே போச்சு. சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கு. புளிக்கலாட்டினா இந்த மாங்காவோட டேஸ்ட் அதே மாதிரி இருக்கு. இந்த மாங்காய் கல் வச்சு பழுத்தா புளிக்கும். அந்த டேஸ்டே இல்லங்க. சவச்சவன் இருக்கு. தண்ணி போனா எப்படி இருக்கும், அந்த வெயில போட்டு தும்பி போனா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் தான் இருக்கு. தவிர அந்த இனிப்பாவும் இல்ல புளிப்பாவும் இல்ல. இது ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்படி கசப்பா இருக்க மாதிரி இருக்கு, வெம்பி போன மாதிரி தோற்பா இருக்கு. மாங்காய் வந்து துவக்குதுன்னா அவ்வளவு பெரிய காய துவக்குது இந்த மாங்காய் தாங்க. பாருங்க, இந்த மாங்காய் மட்டும் எல்லா மாங்காயும் இப்படிதான் நடக்குது. இந்த மாதிரி வந்து சீட்டிங் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தம். காசு போட்டு வாங்கி வேஸ்ட். ஆமா, வேஸ்டா போயிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து மாங்காய் வெளில பலபலன்னு பார்த்து வாங்காதீங்க. ஏன்னா வந்து அந்த மாங்காய் வந்து குறைஞ்சது ஒரு 10-15 நாளைக்கு வச்சு விற்கிறதுக்காக காயை வந்து மேலோட்டமா ஏதோ தூவி அதை ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு தோல் மட்டும்தான் வெள்ளையாகுது. உள்ள இருக்கு ஃபுல்லாமே அந்த காயா இருக்கனால அந்த டேஸ்டே கிடையாது. எல்லா பேரும் என்ன பண்றாங்க, கிண்டுன்னு இருக்கு, பழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுறாங்க. அந்த மாங்காவை வாங்கி ரொம்ப வருத்தம். சாப்பிட்றதுக்கான ஆசையே போச்சு. ஒரு மாங்காய் 2 மாங்காய் நம்ம ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படி எல்லா மாங்காவே பார்க்க நல்லா மஞ்சள் மஞ்சள் வெளில பார்க்க நல்லா இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். சரி, ஒரு மாங்காய் கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கட் பண்ணி பார்த்ததுலதான் அந்த காய் வந்து இப்படி நாங்களே பார்த்தோம். ஏன்னா இந்த மாங்காய் வந்து புளிக்காது, நல்லா டேஸ்டா இனிப்பா இருக்கும், ரொம்ப தித்திப்பா இருக்கும். ஆனா இப்படி இருக்கு பாருங்க. அப்படி நீங்க வாங்குற மாம்பழம் சப்போஸ் புளிக்குது அப்படின்னா அது கல்லுல பழுக்க வச்சதாதான் இருக்கும். ஏன்னா மரத்துல பழுத்து இல்ல புடுங்கி இயற்கையா நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட், அதாவது புளிப்பு, அந்த சவன்ற தன்மை. வாழைப்பூ எப்படி இருக்கும், அந்த சமைச்சா எப்படி இருக்கும், அந்த டேஸ்ட் தான் இருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னா அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. ஏன்னா அது வந்து இனிப்பாவும் உள்ள புளிப்பாவும் உள்ள மாங்காய் வந்து புளிப்பா தான் இருக்கும். ஆனா மாம்பழம் பழுத்துனா எப்படி இருக்கும், இருக்குன்னா கிடக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வெம்பி போனத நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. ஆனா உள்ள வெம்பி போய் தான் இருக்கு. அந்த பழுத்த டேஸ்டே கிடையாது. சோ இப்படிதான் மக்கள் வந்து ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். பாக்கலாம் என்னைக்கு ஏமாறாம மக்கள் கரெக்டான பொருளை வந்து கரெக்டா காசு கொடுத்து நம்ம வாங்கி நல்லபடியா சாப்பிடறோம்னு தெரியல. பாப்போம். ஓகே, டாடா, பாய். ஓகே, பாய்.